அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் வீரமுத்து, மதுரை மாநகர் மாவட்ட செயலாளர், பாரதிய ஜனதா கட்சி. இன்னைக்கு ஓட் கவுண்டிங் நடந்துட்டு இருக்கு. எல்லாத்துக்கும் ஒரு மிகப்பெரிய அதிர்வலைகள் உண்டாயிருக்கு. இது நமக்கு முன்னாடியே தெரியும், ஒரு அதிர்வலைகள் உண்டாக போகுது. இந்த எலெக்ஷன் ஒரு டிஃபரெண்டான எலெக்ஷனா இருக்கும் அப்படின்னு எல்லாத்துக்குள்ளேயும் ஒரு மனப்பக்குவம் இருந்துச்சு. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா மக்களை எல்லாருமே முட்டாள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அரசியல்வாதிகள் எல்லாம் திங்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா இருக்கிறதுலேயே ரொம்ப கிளவர், ரொம்ப பிரில்லியன்ட் யாருன்னு பாத்தீங்கன்னா மக்கள் தான். மக்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா கருணாநிதி அவர்கள் இறப்பை வைத்து அரசியல் செய்து திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் பார்த்தீங்கன்னா முதலமைச்சரா அரியணையில உட்கார்ந்தாரு. பாவம் மக்கள் எல்லா பேருக்குமே பார்த்தீங்கன்னா ரொம்ப இரக்க குணம் அதிகம் தமிழக மக்களுக்கு. அதனால மு.க. ஸ்டாலின் அவர்களை ஒரு தடவை முதலமைச்சர் ஆக்குனாங்க. ஆனா அந்த 5 வருட ஆட்சியில கலெக்ஷன் கரப்ஷன் கமிஷன்ல தான் தமிழ்நாடு ஃபர்ஸ்டா இருந்திருக்கே தவிர்த்து வேற எதுலையுமே முதன்மை மாநிலமா கிடையாது. நீங்க அந்த கிரவுண்ட் ஒர்க் பண்ணி பார்த்தோம்னு வச்சுக்கோங்க, கனிம வளங்கள் எல்லாமே பயங்கரமா கொள்ளையடிக்கப்பட்டிருக்கு. ஆற்றுப்படுகையில் இருக்கக்கூடிய ஆற்று மணல்கள்ல ஆரம்பிச்சு குவாரிகள், பாறைகள் எல்லாமே உடைக்கப்பட்டு வெளி மாநிலங்களுக்கு விலைக்காக விற்கப்பட்டுள்ளது. இதோட டேட்டா பேஸ் எல்லாம் எடுத்து பார்த்தோம்னா இதுல மெயின் முக்கிய புள்ளியா இருப்பாங்கன்னா திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள் தான் இருப்பாங்க. இப்போ ஒரு அசம்பாவிதங்கள் நடக்குது. அந்த அசம்பாவிதங்கள் எதனால நடக்குது அப்படின்னு ஒரு கொஸ்டின் மார்க் பண்ணி பார்த்தோம்னா மெயின் ரீசன் அன்எக்ஸ்பெக்டடா யூஸ் பண்ற போதையினாலதான் ஒரு தவறு அங்கனக்குள்ள நடக்கும். அப்ப போதை கலாச்சாரம் இங்க இருக்கிறதுனால தானே அவன் போதையை யூஸ் பண்றான். போதை கலாச்சாரம் இல்லாட்டினா அவன் எப்படி பயன்படுத்த முடியாது. அப்படின்றப்ப இந்த 5 ஆண்டு கால ஆட்சியில நிறைய குழந்தைகள் பாலியல் வன்முணர்வு பண்ணி கொல்லப்பட்டிருக்காங்க. ரெக்கார்ட்ஸ், ஹிஸ்டாரிக்கல் ரெக்கார்டு இந்த திராவிட முன்னேற்ற கழகம் பண்ணிருக்கு. இன்னொன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாம் புரிதல் இருக்கான்னு இல்லையான்னு தெரியல, இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவங்க இன்னும் அந்த கொத்தடிமைகள்னு உங்களை சொல்றது கரெக்டா தான் இருக்கு. இன்னும் அந்த 200 ரூபாயை வாங்கிட்டு ஏதாவது ஒண்ணு கமெண்ட் பண்ணி விடுவோம். காலையில ஆக்சுவலா ஒரு பதிவு போட்டேன். என்ன பதிவு போட்டேன்னா, எங்களோட உழைப்பு வீண் போகவில்லை. எங்களுடைய உழைப்பு என்ன அப்படின்னா, எங்களோட மோட்டோ என்ன, இளைஞர்களோட மோட்டோ என்ன, இனி ஒரு விதி செய்வோம், விதியினை மாற்றும் விதி செய்வோம் அப்படின்றதான். இப்ப ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இதுவரைக்கும் ஆண்ட கட்சிகளே தான் இங்க ஆண்டுட்டு இருக்காங்க. அவங்க அப்பா ஒரு எம்எல்ஏவா இருந்து அமைச்சரா இருப்பாரு, அவங்க பையன் அதே தொகுதியில எம்எல்ஏவா இருந்து அமைச்சரா இருப்பாரு. இதே மாதிரிதான் நடந்துட்டு இருக்கு. ஒரே வீட்டுல அப்பா பையன். எக்ஸாம்பிளுக்கு இப்ப பாத்தீங்கன்னா ஐ பெரியசாமி, அவர் பையன் செந்தில்குமார், 2 பேருமே ஒரே வீட்டுல இருக்கவங்க ஒரு எம்எல்ஏவா இருந்து ஒரு அமைச்சரா இருக்காங்க. அப்படின்றப்ப தமிழ்நாடு எப்படி வளர்ச்சி அடையும்? தமிழ்நாடு இது வரைக்கும் வளர்ச்சி அடைஞ்சதே கிடையாது. இதற்கு முன்னாடி இருந்த ஆட்சியாளர்கள் ஏதாவது வளர்ச்சி அடைய வச்சிருக்காங்கன்னா கிடையவே கிடையாது. அப்ப மக்கள் என்ன திங்க் பண்ணிருக்காங்கன்னா, இந்த திராவிட கட்சிகளே வேணாம் அப்படின்னு சொல்லி ஒதுக்கி இருக்காங்க. அப்ப ஏதாவது ஒரு மாற்றம் வரணும், யாருக்கு போடலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கல, விஜயை முன்னிறுத்தி இன்னைக்கு வாக்குகள் செலுத்தப்பட்டு அவர் தான் இன்னைக்கு முன்னிலைப்படுத்தப்பட்டிருக்காரு. இதற்கு ஒரு பிஹைண்ட் திஸ் சீன் ஒண்ணு பார்க்கணும் அப்படின்னா, இப்ப நான் எனக்கு ரொம்ப பிடிச்சது, நான் பாரதிய ஜனதா கட்சி பிடிக்கும். ஏன் பாரதிய ஜனதா கட்சியை பிடிக்கும்? நரேந்திர மோடி அவர்களை ரொம்ப பிடிக்கும். வேர்ல்டு அரசியலை பார்க்கல இன்னைக்கு இந்தியாவை ஒரு தலைநிமிர செஞ்சிருக்காரு. இன்னைக்கு பக்கத்து நாட்டுக்காரெல்லாம் கிடுகிடு நடுங்கிற லெவலுக்கு கொண்டு வந்திருக்காரு இந்தியாவை பார்த்தா. இந்தியா என்ன வெகு விரைவில் வல்லரசாக போகுது. எப்பேற்பட்ட தலைவனை நான் ஒரு தலைவணங்கி அவரை ஒரு தலைவரை நான் ஏற்றிருக்கேன். இன்னொன்னு பாத்தீங்கன்னா, இன்னொரு தலைவர் பாத்தீங்கன்னா இந்தியன் போலீஸ் சர்வீஸ்ல ஒர்க் பண்ணிட்டு ஐபிஎஸ் இருந்துட்டு எனக்கு வேணாம், இங்க அடிப்படை அரசியல் மாற்றம் தேவைப்பட்டு ஒரு தமிழ்நாட்டுல கஷ்டப்பட்டு உழைக்கிறாரு. அப்ப அவரை நம்ம மேடையத்தை விட முடியுமானா அவரையும் மேடையத்தை விட முடியல. ஏன்னா உள்ளுக்குள்ளேயே அவ்வளவு பாலிடிக்ஸ் நடக்குது. அப்ப அண்ணாமலை அவர்கள் வியூகம் பண்ண ஒரு அரசியலை பாத்தீங்கன்னா விஜய் அவர்களுக்கு அந்த ஓட்டு கன்வெர்ட் ஆயிருக்கு. இப்ப அண்ணாமலை அண்ணனையும் விஜய் அவர்களையும் நிறுத்தி பார்க்கலாம் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, 2 பேருமே ஒரு சேம் கேடர்ல இருப்பாங்க. அப்ப அண்ணாமலை அவர்கள் ஒதுக்கப்படையில அந்த வாக்குகள் ஃபுல்லா பாத்தீங்கன்னா விஜய் அவர்களுக்கு பகிரப்பட்டிருக்கு. இன்னொன்னு பாத்தீங்கன்னா, யாரு வேணாலும் ஆட்சி அமைக்கட்டும், அதை பத்தி ஒரு பிரச்சனை இல்லை. எங்களுக்கு திராவிட முன்னேற்ற கழகம் இந்த 5 ஆண்டுகள்லையும் சரி, இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஆண்டுகள்லையும் சரி, அவங்க ஆட்சி செய்த ஆண்டுகள்லையும் சரி, ஏதாவது தமிழ்நாடுக்கு நல்ல விஷயங்கள் செஞ்சிருக்காங்கன்னா செய்யவே கிடையாது. ஒரே மோட்டோ தான் நான் ஆரம்பத்துல இருந்து சொல்றேன், இந்த டிஎம்கே ஆட்சி அமைக்க கூடாது. ஃபர்ஸ்ட் ரீசன் பாத்தீங்கன்னா, இந்துக்களுக்கு முழுவதுமாக எதிரானவர்கள் பாத்தீங்கன்னா திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள் தான். இன்னைக்கு மு.க. ஸ்டாலின் அவர்கள் பாத்தீங்கன்னா எங்களுடைய 100 வருட பாரம்பரியத்தை அழிக்கணும்னு நினைச்ச திரு மு.க. ஸ்டாலின் அவர்களை பாத்தீங்கன்னா, முருகன் நான் அப்பவே சொன்னேன், சூர சமுதாரம் கட்டாயம் இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தை பண்ணுவார் அப்படின்னு நான் சொன்னேன். அதே மாதிரி நடந்துருச்சு கட்டாயம். இனி வரக்கூடிய ஆண்டுகள்ல கார்த்திகை தீபத்தூள்ல கட்டாயம் தீபம் ஏற்றப்படும். விஜய் அவர்கள் அதை செய்வாரு. யாரு வேணாலும் ஆட்சி அமைக்கட்டும், விஜய் அவர்கள் ஆட்சி அமைச்சாலும் சரி, இல்ல வேற ஒருவர் ஆட்சி அமைச்சாலும் சரி, நல்ல ஆட்சியை கொடுக்க வேண்டும் என்பதற்காக தான் நாங்களாம் அரசியல்ல பயணிக்கிறோம்.
நான் வந்து கொள்ளையடிச்சிட்டு போய் சொத்து சேர்க்கணும், இல்ல குடும்பத்துக்காண்டி சொத்து சேர்க்கணும் அப்படின்றதுக்காண்டி நாங்க அரசியலுக்கு வரவே கிடையாது. ஒவ்வொரு பிரச்சாரத்திலையும் நான் மைக் பிடிச்சு வண்டியா ரோடா போய் அலைஞ்சு பேசல கூட நான் ஒரு விஷயம் தான் சொல்லுவேன். உங்களுக்கு நான் வந்து பாரதிய ஜனதா கட்சிக்கு நீங்க ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்லி யாரையுமே கம்பல் பண்ணி ஓட்டு போட சொன்னதில்ல. உங்களுக்கு எந்த கட்சி நல்ல கட்சி பிடிச்சிருக்கு, இருக்க இளைஞர் எல்லாருமே கிளவர், மக்கள் எல்லாருமே கிளவர், யார் நல்லவங்க உங்களுக்கு தெரியும். இன்னைக்கு 7 மாநிலங்கள்ல உங்களுக்கு வந்து தேர்தல் நடந்துட்டு இருக்கு. பாரதிய ஜனதா கட்சி தமிழகத்துல கட்டாயம் ஆட்சி அமைக்கும், அதுக்கு கொஞ்சம் காலங்கள் ஆகும். இன்னைக்கு பாத்தீங்கன்னா மம்தா பானர்ஜி அப்படின்றவங்க பாத்தீங்கன்னா அங்க வந்து மதக்கலவரங்களை தூண்டக்கூடியவங்க. இன்னைக்கு அவங்க வந்து மிக ஒரு மோசமான நிலையில ஒரு படுதோல்வி வந்து அடையப்பட்டிருக்காங்க. நீங்க அஸ்ஸாம்ல பாத்தீங்கன்னா பிஜேபி கூட்டணியில இருக்க ஆட்சி பாத்தீங்கன்னா முன்னிலையில இருக்கு. அப்படி இவ்வளவு தூரம் வந்து வெளி மாநிலங்கள்ல ஃபுல்லா புரிதல் ரொம்ப வந்துருச்சு, மாத்தவே முடியாதுன்ற லெவலுக்கு புரிதல் வந்துச்சு. அதே மாதிரி இன்னைக்கு தமிழகத்திலையும் ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றம் வந்திருக்கு, வரவேற்கத்தக்கது. வாழ்த்துக்கள் தான் நான் சொல்லணும் டிவிகே விஜய் அவர்களுக்கு. பாத்தீங்கன்னா ஒரு வாழ்த்துக்கள் தான் நம்ம சொல்லணும், சரிங்களா? ஏன்னா இங்க வந்து இவங்க இல்லைன்னா அவங்க அப்படின்னு சொல்லிட்டு யாரையுமே வளர விடுற, ஏன் புது மனிதன் வரட்டுமே, புது மனிதன் வந்து என்னதான் செய்யறான்னு பாப்போமே. இன்னைக்கு 25 வருஷம் 30 வருஷம் இவங்க ஆட்சி செய்து என்னத்தை செஞ்சு கிழிச்சாங்க, புதுசா வரட்டும் ஒருத்தர், புதுசா வந்து ஏதாவது மாற்றங்கள் உண்டு பண்ணதான் பார்க்கணும். இப்ப திராவிட முன்னேற்ற கழகத்தை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, கிட்டத்தட்ட இந்த SIRக்கு அப்புறம் 80 லட்சம் வாக்குகள் வந்து பாத்தீங்கன்னா எடுக்கப்பட்டிருக்கு. அப்ப திராவிட முன்னேற்ற கழகம் இது வரைக்கும் பாத்தீங்கன்னா கள்ள ஓட்டுகளை வச்சுதான் ஜெயிச்சிருக்காங்க அப்படின்றது இதுல வந்து நிதர்சனமான ஒரு உண்மையா தெரியப்படுது. ஏன் எல்லா தொகுதியிலையும் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஸ்டாலின் தான் வராரு, விடியல் தர போறாரு அப்படின்னு அவர் யூடியூப்லயும் பேஸ்புக்லயும் இன்ஸ்டாகிராம்லயும் வலைதளங்கள்ல மட்டும்தான் அவர் அரசியலை வந்து விளம்பரப்படுத்திருக்காரு, பணம் இருக்குன்றதுக்காண்டி விளம்பரம் படுத்திருக்காரு. ஆனா மக்கள் இன்னைக்கு வந்து வெகுவா வந்து ஒரு புரிதலாகி மக்கள் வந்து மாற்றத்தை நோக்கி செல்ல ஆரம்பித்து விட்டார்கள். எங்களுக்கு என்ன ஒரு ஹாப்பியஸ்ட் நியூஸ் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நாங்க ஒரே பாதையில தான் இன்ன வரைக்கும் நிக்கிறோம். இப்ப நான் இருக்கேன், அப்ப வந்து விஜய் ஜெயிச்சிட்டாருன்னா விஜய் கூட நான் போக போறேன், அதெல்லாம் கிடையவே கிடையாது. நாங்கள் ஏற்றுக்கிட்ட கொள்கை பாத்தீங்கன்னா ஒற்றை கொள்கை தான். எங்களுடைய தலைவர் பாத்தீங்கன்னா பாரத பிரதமர் நரேந்திர மோடி தான். எங்களுடைய அண்ணன் பாத்தீங்கன்னா அண்ணாமலை அவர்கள் தான். இந்த உடம்பும் இந்த ரத்தமும் இந்த சதையும் பாத்தீங்கன்னா பாரதிய ஜனதா கட்சிக்காக மட்டும்தான் நான் உழைப்பேன். பாரதிய ஜனதா கட்சியை தமிழகத்தில் இந்த தாமரையை மலரச் செய்வதில் தான் எங்களுடைய முதன்மை பணியாக இருக்கும். அதற்கு எங்க கட்சியிலே யாரும் சரியில்லாட்டினாலும் அதையும் களை எடுப்பதுல நாங்க முன்னாடிதான். இப்ப விஜய் அவர்கள் ஆட்சி அமைச்சதுக்கு அப்புறம் எங்க தொகுதியிலையும் சரி, தமிழ்நாடு ஃபுல்லா இருக்கக்கூடிய தொகுதிகளையும் சரி, அவங்க சரிவர மக்களுக்கு பணி செய்யவில்லை என்றால் முதல்ல வந்து போராட்ட களமும் புதிதல்ல, போராட்டமும் எங்களுக்கு புதிதல்ல. நாங்க 2010 ஆரம்பிச்ச போராட்டம் இன்னைக்கு வரைக்கும் அந்த போராட்ட களத்துல நின்றுதான் இருக்கோம். அது வந்து திராவிட முன்னேற்ற கழகம் சரியா இல்லாதனால அவங்களை எதிர்த்து போராடுவோம், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சரியா இல்லாதனால அவங்களை எதிர்த்து போராடுவோம், பாரதிய ஜனதா கட்சியில இருக்கவங்க சரியில்லாதனால அவங்களை எதிர்த்து போராடுவோம். ஏன்னா எங்களுடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பாத்தீங்கன்னா ஒரு கரைவிடாத கைகள். இன்ன வரைக்கும் ஒரு குண்டூசி திருநாருன்னு அவர் மேல எந்த கம்ப்ளைண்ட்ஸும் கிடையாது. ஆனா கட்சியில் இருக்கக்கூடியவர்கள் சில பேர் வந்து பாத்தீங்கன்னா இந்த கட்சியை வளர்க்க விடாமல் தடுத்தார்கள் என்றால் அவர்களையும் எதிர்த்து போராடக்கூடிய ஒரு சக்தியும் திராணியும் இன்றைய இளைஞர்களாகிய எங்களுக்கு இருக்கு அப்படின்றத இந்த காணொலி பதிவு மூலியமா நான் தெரியப்படுத்திக்கிறேன். அதனால டிவிகே ஜெயிக்கட்டும், யார் வேணாலும் சரி, யாரு ஜெயிச்சாலும் மக்கள் பணியே மகேசன் பணி. இந்த மாநிலத்தை சரிவர வந்து தலை நிமிர்த்தி நடக்க வைக்கணும், அதுதான் எங்களோட எண்ணம் ஃபுல்லா. இன்னைக்கு தமிழ்நாடு வந்து ஒரு தலை சிறந்த ஒரு மாநிலம். இந்தியாலே எடுத்துக்கிட்டீங்கன்னா இன்னைக்கு பாரத பிரதமர் எந்த நாடுக்கு போனாலும் முதல்ல சொல்றது வந்து தமிழ் மொழியை தான் பறைசாற்றுறாரு. அதே மாதிரி தமிழ் மக்களுக்கு என்னெல்லாம் செய்யணுமோ எல்லாத்தையும் செஞ்சு கொடுத்துட்டு தான் இருக்காரு. அதனால யாரு வேணாலும் ஜெயிக்கட்டும், எங்களுக்கு தேவை இந்த மாநிலம் தலை நிமிர்ந்து தமிழ்நாடு இருக்கணும் அப்படின்றத இந்த காணொலி பதிவு மூலியமா தெரிவித்துக்கிறேன். டிவிகே விஜய் அவர்கள் பாத்தீங்கன்னா கட்டாயம் வந்து முதலமைச்சர் அரியணையில அவர் உட்காருவார். உட்கார்ந்தாலும் நீங்க மக்களுக்கு தயவு செஞ்சு இதுவரையும் கொடுக்காத ஒரு நல்ல ஆட்சியை வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த காணொலி பதிவு மூலியமா கேட்கிறேன். நன்றி.